ஓம் ஸ்ரீ சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இதற்கு முந்தைய பாகத்தில் கூறிய, அதாவது சூதபா முனிவரை பார்த்து சவுனகாதி முனிவர்கள் பல கேள்விகளை கேட்டார்கள் என்று பார்த்தோம். அதாவது ஜனனம் எடுத்து பூமியில் வாழ்ந்து வளர்ந்து அனுபவமடைந்து மரணமடைந்த பிறகு எந்த செய்கையால் சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்குது, எந்த காரணத்தால் தீராத நோய்கள்லாம் வருகின்றன மனிதர்களுக்கு, எப்போது பிரேத ஜென்மம் என்ற பூத பிரேத ஆவி பிறவிகள்லாம் தோன்றுகின்றன, அது எவ்வாறு நீக்கப்படுகின்றன, எதனால் முக்தி என்ற மோட்சம் கிடைக்கும், இதேமாரி இதுக்கெல்லாம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சூதபா முனிவரை பார்த்து நைமிசாரண்ய முனிவர்கள் கேட்கிறார்கள். அது வரைக்கும் பார்த்தோம். அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி சூதபா முனிவர் தன் குருநாதரான வியாச மகரிஷியின் திருவடி தாமரைகளை தமது இருதயத்தில் தியானித்து, பிறகு சிரசின் மேல் தம்மிரு கரங்களையும் குவித்து சர்வ ஜகத்காரணனும் இரட்சகனுமான ஸ்ரீமன் நாராயணனை தொழுது வணங்கி பூஜித்து விட்டு சவுனகாதி முனிவர்களை நோக்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். அருந்தவ முனிவர்களே, யாவற்றையும் நன்கு உணர்ந்த நல்லவர்களே, நீங்கள் நல்லதொரு கேள்வியை கேட்டீர்கள். நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடையாக நான் ஒரு நல்ல புராணத்தை சொல்லுகிறேன். மனம் ஒருமிக்க கவனமாக கேளுங்கள். நாமும் அதை கேட்போம். முனிவர்களே, தேவதேவனும் சர்வ அந்தர்யாமியும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முப்பெரும் தொழில்களை விளையாட்டாகவே செய்பவனும் புருஷோத்தமனும் பரமபத சோபானுமான ஸ்ரீமன் நாராயணனை முன்பு ஒரு சமயம் பஷ்யராஜனான ஸ்ரீ கருடாழ்வான் பணிந்து, இப்போது நீங்கள் என்னிடம் கேட்டது போன்றதொரு கேள்வி, முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே கேள்விகளை உலக நன்மையின் பொருட்டு கேட்டான். அதற்கு ஸ்ரீமன் நாராயணன் தக்க விடை அளித்தார். அந்த கதையை திருமால் கருடனுக்கு கூறியவாறே நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்கள் என்று கூறினார். பறவை வேந்தரான கருடன் ஸ்ரீ பரமாத்மாவை நோக்கி, ஓ ஜெகநாதா, பரந்தாமா, எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைந்துள்ள பராபர பொருளே, ஸ்ரீஹரியே, உலகத்தின் ஜீவர்கள் ஏன் பிறக்கிறார்கள்? அவர்கள் மரணமடைந்த பிறகு என்ன காரணத்தால் சொர்க்க நரகங்களை அடைகிறார்கள்? எந்த பாவத்தால் ஜீவர்கள் மரித்த பிறகு பிரேத ஜென்மத்தை அடைகிறார்கள்? எந்த புண்ணியத்தை செய்தால் அந்த ஜென்மம் நீங்கும்? அந்த பிரேத ஜென்மங்கிறது என்ன புண்ணியத்தை செஞ்சால் நீங்கும்? எந்த கர்மத்தால் நிரதிசய இன்ப வீடான தேவரீரின் உலகை அடைவார்கள்? அதாவது இறைவனுடைய பரமபதத்தை அடைவார்கள். எத்தகைய கர்மங்களால் பாவங்கள் நிவர்த்தியாகும்? எந்தெந்த கர்மத்தை செஞ்ச பாவம்லாம் போகும்? இறக்கும்போது யாரை நினைத்தால் நற்கதி கிடைக்கும்? முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இவற்றையெல்லாம் அடியேனுக்கு தெளிவாக கூறியருள வேண்டுகிறேன் என்று கருடன் வேண்டினார். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானவரும் எல்லோர் மனத்திலும் புகுந்து அனைத்தையும் பார்க்க வல்லவரும் எல்லா செயல்களுக்கும் காரணமாகிய ஸ்ரீ ஹரிபகவான் புன்னகையுடன் பறவை வேந்தனை நோக்கி கூறலானார். கருடனே, நீ நல்லதொரு கேள்வியை கேட்டுவிட்டாய். அதையும் நல்ல முறையில் கேட்டாய். நீ கேட்டவைகள் அனைத்துமே உலகினருக்கு புரியாத இரகசியங்கள். அவற்றை நாம் கூறுவோம். கவனமாக கேள். எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும்
என்றாவது ஒரு நாளில் இறப்பது நிச்சயம் என்பதை ஒரு சேதனனாயினும் நினைப்பதில்லை. அதாவது நம்மளோட மனித ஜென்மங்கள் சொல்லுவாங்க எல்லாம், ஆனால் பேச்சு சொல்லுவாங்க, ஒரு நாள் போய் தானே ஆகணும், ஆனால் உணர்ந்து சொல்கிறதில்ல. உலகில் பிறந்து விட்டது உண்மை என்பது போல இறத்தலும் உண்மை என்று நினைப்பவன் கோடியில் ஒருவனாவது இருக்கிறானா என்று சுவாமிக்கே சந்தேகம்தான். உயிரிலை கவர்ந்து செல்லும் கூற்றுவன், அதாவது யமன் என்று யமதர்மன் ஒருவன் இருக்கிறான் என்றும், வாழ்வின் இறுதி காலத்தில் அவன் கையில் அகப்பட்டே ஆக வேண்டும் என்றும் அடுத்தடுத்து நினைத்து திடுக்கிடுபவன் எவனோ அவனே நேற்றைய பொழுது போய்விட்டது, இன்றைய பொழுதும் போய்விட்டது, இதுபோல் நாளாக நாளாக நமது வாழ்நாள் வீணாக கழிகின்றது. இதேமாரி கோடியில் ஒருத்தன் சொன்னார, அவன் சிந்திப்பான், யமன் வந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து பயந்தாவது நல்ல தர்மங்கள் ஏற்றி அறநிலைப்படி தர்மப்படி வாழ்வான். அதேமாரி நினைக்கிறவன் ஒருவன் தனக்குரிய கர்மங்களை ஒழுங்காக செய்து வருவானாகில் அக்கர்மங்களே அவனை காப்பாற்றும். இங்கே கர்மங்கிறது கடமைன்னு தாய் தந்தையர்னா அவங்களுக்கு கடமை, சகோதர சகோதரிகள்னா அவர்களுக்கு கடமை, நண்பர்கள்னா அவர்களுக்கு ஒரு கடமை, பிள்ளைக்குட்டிகள்னா அவர்களுக்கு கடமை, அரசாங்கம்னா அவர்களுக்கு கடமை, அரசாங்க அலுவலர்கள்னா அவர்களுக்கு கடமை. ஒவ்வொருவரும் அவர்கள் கடமையை சரியாக செஞ்சால் உலகம் ஏன் இப்படி இருக்குது, அதை தான் அவர் சொல்கிறார். கர்மங்களை ஒழுங்காக செய்து வருவானாகில் அக்கர்மங்களே அவனை காப்பாற்றும். இன்ன குலத்தில் பிறந்தவன் இன்ன மரபுப்படி இத்தகைய கர்மங்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. இது குலம், நம்ம தவறாக ஜாதி என்று எடுத்துக்கொள்ளும். கருடா, அத்தகைய குலாசார தர்மங்களை உணர்ந்து ஒருவன் தான் பிறந்த குலத்திற்கு ஏற்ற கர்மங்களை செய்வதோடு மேலும் கீழும் செல்லாமல் உரிய கர்மங்களையே, அதாவது தனக்குரிய கர்மங்களை, தனக்குரிய கடமைகளை எவன் ஒருவன் முறைப்படி செய்கிறானோ அவனே எல்லாவிடத்திலும் மேன்மையடைவான். நம்ம பார்ப்போம், உலகத்திலே பார்ப்போம், சரியா கடமையை செய்கிறவங்க இன்றைக்கான ஒரு நாள் நிச்சயமாக மேன்மையடைவான். மற்றவங்களும் ஏதோ மேன்மைன்னா பணம் காசில் இதுலன்னு சொல்லிட்டு அது ஒண்டி நம்ம பார்க்கக்கூடாது. ஏதோ கொள்ளாடிப்போம், இது பண்ணுவோம், அது பண்ணுறவங்கலாம் கூட மேன்மையாக பங்களா கட்டிகிட்டு இருக்கான்னா அதெல்லாம் மேன்மையாகாது. அந்த மேன்மையை இங்கு குறிப்பிடவில்லை. சாய்ராம். பிரம்ம சத்திரிய வைசிய சூத்திரர் என 4 வர்ணத்தார் இருக்கிறார்கள். அவர்களில் பிராமணருக்கு ஓதல், மந்திரங்களை சொல்கிறது, ஓதுவித்தல், ஒருத்தையாருக்காக சொல்லி இது பண்ணுறது, கற்றுக் கொடுக்கறது, வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல் என்ற 6 கர்மங்கள் உள்ளன. சத்திரியருக்கு ஓதல், வேட்டல், ஈதல், உலக ஓம்பல், உலக மக்களை காப்பாற்றுவது, படை பயிற்றல், பொருதல் என்று 6 வகை கர்மங்கள் உண்டு. வைசியருக்கு ஓதல், கேட்டல், பொருளீட்டல், ஈதல், உழுதல், பசு காத்தல், வேட்டல் முதலிய 6 கர்மங்கள் உண்டு. அதேமாதிரி சூத்திரருக்கு ஓதல், முன்னவருக்கு பணியாற்றுதல், பொருளீட்டல், உழுதல், பசு காத்தல், வேட்டல் முதலிய 6 கர்மங்கள் உண்டு. ஓ கருடா, அவரவர் குலமரபுக்குரிய ஒழுக்கப்படி நடப்பதே அவரவருக்கு பெரிய தவமாகும். அத்தவத்தில் வழுவாது ஒழுங்காக வாழ்பவர் எவரோ அவரே போகத்தையும் யோகத்தையும் ஒருங்கே அடைந்து நடுநாள் வாழ்ந்து இறுதியில் தமக்குரிய உலகை அடைவார்கள். ஆகையால் யாவரும் தத்தமக்கு உரிய ஒழுக்கத்தில் நிலை நிற்பதே சிறப்பாகும். யாவராயினும் எந்த பொருளையும் விரும்பலாகாது. எத்தகைய மாதவத்தையும் அத்தகைய இச்சையே கெடுத்துவிடும். அவாவை ஒழித்து பற்றற்றவர்களே பேரறிஞராவார்கள் என்று
திருமால் திருவாய் மணந்தளித்தார். அடுத்த நாள் பார்ப்போம். ஓம் ஜெய் சாய்ராம்.